தேசிய சேமிப்புச் சான்றிதழ் என்எஸ்சி திட்டத்தில் ரூபாய் 1000 முதலீடு செய்யலாம். 7.7% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் எவ்வளவு லாபம் கிடைக்கும் மற்றும் வரிச் சலுகைகள் பற்றி அறியலாம் வாங்கள். தேசிய சேமிப்புச் சான்றிதழ் என்எஸ்சி என்பது உத்தரவாதமான வருமானத்துடன் கூடிய அரசாங்க திட்டமாகும். இது ஒரு நிலையான வருமான முதலீட்டை விருப்பமாகும். இது மிதமான அல்லது பழமைவாத முதலீட்டாளர்களிடையே பிரபலமாக உள்ளது. இந்த 5 ஆண்டு அரசு திட்டத்தை நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களில் தொடங்கலாம். இதில் குறைந்தபட்சம் ரூபாய் 1000 கணக்கை திறக்க முடியும். இருப்பினும் அதிகபட்ச வைப்பு தொகைக்கு வரம்பில்லை. தேசிய சேமிப்பு சான்றிதழில் பிரிவு 80Cயின் கீழ் வரி சலுகைகளையும் பெறலாம். இந்தியா போஸ்டின் கூற்றுப்படி 5 ஆண்டு தேசிய சேமிப்பு சான்றிதழ் திட்டம் 7.7% வருடாந்திர இணக்க வட்டியை பெறுகிறது. இந்த திட்டத்தில் வட்டி ஆண்டுதோறும் கூட்டப்பட்டு முதிர்வின் போது செலுத்தப்படும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்வு காலத்தில் இந்த திட்டத்தை புதுப்பிக்க முடியாது. முதிர்ச்சிக்கு பிறகு என்எஸ்சியில் முதலீடு செய்வதை தொடர பொருந்தக்கூடிய வட்டி விகிதத்துடன் புதிய என்எஸ்சி சான்றிதழை நீங்கள் வாங்க வேண்டும். என்எஸ்சி 100, 500, 1000, 5000, 10,000 அல்லது அதற்கு மேற்பட்ட சான்றிதழ்களை வழங்குகிறது. அதில் முதலீடு செய்வதற்கு அளவே இல்லை. அதாவது எத்தனை சான்றிதழ்களை வேண்டுமானாலும் வாங்கலாம். என்எஸ்சி 15 லட்சம் முதலீட்டில் 5 ஆண்டுகளில் எவ்வளவு லாபம்? ஆண்டுக்கு 7.7% கூட்டு வட்டி, 5 ஆண்டுகள், முதிர்வு தொகை 21,73,551. வட்டி சலுகை 6,73,551. என்எஸ்சியில் முதலீடு செய்வதற்கு வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80Cயின் கீழ் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த தள்ளுபடி ரூபாய் 1.5 லட்சம் வரையிலான முதலீட்டில் மட்டுமே கிடைக்கும். முதல் 4 ஆண்டுகளுக்கு என்எஸ்சியிலிருந்து பெறப்பட்ட வட்டி மறுமுதலீடு செய்யப்படுகிறது. எனவே வரி விலக்கு வழங்கப்படுகிறது. இருப்பினும் என்எஸ்சியின் 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு அதை மீண்டும் முதலீடு செய்ய முடியாது. எனவே வட்டி வருமானத்திற்கு வரி அடுக்கு விகிதத்தின்படி வரி விதிக்கப்படுகிறது. வட்டி தொகைக்கு டிடிஎஸ் விதி இல்லை. என்எஸ்சியில் செய்யப்பட்ட முதலீடு 5 ஆண்டுகளுக்கு பிறகு வட்டியில் அசல் தொகையை சேர்ப்பதன் மூலம் திருப்பி தரப்படுகிறது. வரி வருமானத்தை தாக்கல் செய்யும் போது ஒவ்வொரு ஆண்டும் ஐடிஆரில் சம்பாதிக்கும் வட்டியை வருமானமாக காட்ட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஐடிஆரில் என்எஸ்சி சம்பாதித்த வட்டியை காண்பிப்பது கட்டாயம் என்று சிபிடிடி விதிகள் கூறுகின்றனர். நீங்கள் என்எஸ்சியில் ரூபாய் 1 லட்சம் முதலீடு செய்துள்ளீர்கள் மற்றும் 7.7% விகிதத்தில் வட்டி பெறுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 7,700 வருமானத்தை ஐடிஆரில் காட்ட வேண்டியது அவசியம்.